பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 69:30 வசனம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது ராஜா சொல்லுகிறார், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நம்ம அவருடைய நாமத்தை சொல்லி நாம் துதிக்க 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 கர்த்தர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் பாடி துதிக்கும் போது தான் அங்கே கதவுகள்லாம் திறக்கப்படுது. கட்டுகள்லாம் கையில் கட்டப்பட்ட இந்த சங்கிலிகள்லாம் தகர்த்தப்பட்டது. பார்த்திங்களா? அவருடைய நாமத்தை சொல்லி நாம் பாடி துதிக்கும் போது அவருடைய வல்லமை நமக்கு வெளிப்படும். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நமக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறாரோ, நம்ம இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதே அவருடைய கிருபை தான். அவர் இன்றைக்கு நம்மளை பாதுகாத்தாரே, அது அவருடைய கிருபை தான். இன்றைக்கு உணவு கிடைத்திருக்குன்னா எல்லாம் அவருடைய கிருபை தான். ஒவ்வொரு நன்மைகளையும் கர்த்தரை நாம் சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டாம். அப்படி செலுத்துவது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய நாமம் மகிமைப்படும் போது அவர் நம்மோட கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். துதியின் மத்தியில் வாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். துதிகளில் பிரியப்படுகிற தேவன் என்று சொல்லியிருக்குது வசனம். ஆகவே நாம் துதிக்கும் போது கர்த்தர் நம்ம மேல் பிரியப்படுவார், நம்மளோட கூட இருப்பார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.